கடக ராசி. இப்போ கடகம் வந்து இந்த முறை வந்து ஒரு பெரிய என்ன சொல்லணும்னா ஒரு ஆறுதல் பரிசு, நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வருது. என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 மார்ச் வரைக்கும் சனி 8ல் தான் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி எப்படி பார்த்தாலும் சில பேருக்கு ஜாபில், சில பேருக்கு ஃபேமிலியில், சில பேருக்கு ஹெல்த்தில், சில பேருக்கு கமிட்மெண்ட்ஸில், சில பேருக்கு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு சங்கடம், ஒரு மாதிரி ஒரு ஷேட் அப்படியே டல்லாக வச்சுருக்கு. நிறைய முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் ரிசல்ட்டே வராமல் அப்படியே இன்றைக்கி நாளைக்கு அடுத்த மாதம் 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு இந்த சனி உங்களை அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் டிலே பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ நமக்கு வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரு 10ல் உட்காந்துருந்தார். அப்போ 10ல் இருந்தார்னா என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் தொழில் ரீதியான முயற்சிகள், வேலை ரீதியாக முயற்சிகள், ஒரு சேலரியாக இருக்கீங்க, இல்லை ஓசி போகணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு மாதிரி டல்லாக பீரியட் வச்சுருக்கோம். இப்போ இந்த பெயர்ச்சி வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகும்னா, சனி 8th ஹவுஸில் தான் இன்னும் இருக்கும். ஸ்டில் சாட்டர்ன் வில் பி இன் 8th ஹவுஸ். பட் அதால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பெருசாக கிடைக்காது. அது தடங்கல் பண்ணுறதா பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் குரு என்ன சார்ஜ் பண்ணுவார்னா, ராகு கேதுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. ஏன்னா 3 and 9ல் வந்து ராகு கேது, அதாவது நான் இடையூறும் பண்ண மாட்டேன், பெருசாக நல்லது செய்ய மாட்டேன், நீங்கள் நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ராகு கேதோட பொசிஷன். சனி வந்து டோட்டலாகவே நான் எது பண்ணாலுமே ஒரு தடையை கொடுப்பேன், ஒரு ஹால்ட் அண்ட் கோ தான் நான் பண்ணுவேன்றது சனியோடைய பொசிஷன். இப்போ குரு என்ன பண்ணணும்னா, கரெக்டாக 10லேருந்து 11க்கு மூவ் ஆகிடும். அதாவது கடகத்துக்கு 11th ஹவுஸில் குரு. இன்னும் சொல்ல போனால் கடக லக்னத்தில் பிறந்த நீங்கள், கடகத்தில் இருக்கிற சந்திரன் உச்சமாகிற வீடு தான் ரிஷப வீடு. அப்படி உச்சமாகிற அந்த வீட்டில் வந்து கரெக்டாக குரு வந்து பொசிஷன் ஆகிட்டார் தான். இல்லை குறிப்பாக கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் கிடைக்கும் அந்த முறை. அப்போ இந்த குரு 11th ஹவுஸில் என்ன பண்ணுவார், முதல்ல உங்களுடைய பொருளாதார கஷ்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா, வேலை விஷயத்தில் பொருளாதார கஷ்டம், தொழில் விஷயத்தில் தொழிலில் நஷ்டம், இதை வந்து எப்படியாவது கொஞ்சம் வந்து சரி கட்ட ஆரம்பிச்சிருவார். லாபம் கொடுத்துருவார்னு நான் சொல்ல மாட்டேன், லாபம் கொடுக்க மாட்டாரும் கிடையாது, கொடுப்பார், லாபம் கொடுப்பார். ஆனால் நீங்கள் ஓவராக எதிர்பார்க்காதீங்க. பட் இருக்கிற பிரச்சனைக்கு, இருக்கிற நெருக்கடிக்கு ஓரளவுக்கு குருவுடைய டிரான்சிட் வந்து கொஞ்சம் நல்ல இடத்துல வருது. அப்போ இந்த நல்ல இடம் என்ன செய்யணும்னா, எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை முதல்ல வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் கொண்டு வரும். ஒரு மாதிரி அன்சர்டனாக இது நடக்குமா அது நடக்குமா, இங்கே போகுமா அங்கே போகுமா, இந்த பிஸ்னஸ் தேருமா தேராதா, இந்த ஜாப் நிலைக்குமா நிலைக்க, இந்த பயம்லாம் ஒன்று இருந்திருக்கும். இந்த பயம்லாம் போட்டு உங்களை ஆட்டி படைக்கும். அதெல்லாம் இந்த குரு டிரான்சிட் நடந்த உடனே என்ன பண்ணோன்னா, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு நல்ல இடத்துக்கு சேஃபாக வந்துட்டோம், நமக்கு வந்து இனிமேல் இந்த ஜாபில் பிரச்சனை இருக்காது, இந்த பிஸ்னஸில் பிரச்சனை இருக்காது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்காது, நமக்கு தேவையான பணம் கிடைக்கும், நமக்கு கமிட்மெண்ட்ஸ்க்கு கரெக்டாக பணம் வந்துடும், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு கரெக்டாக இது செட் ஆகிடும் அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கும். அப்போது இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 1st of May 2024லேருந்து May 2025 வரைக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பலம் வந்து ஃபுல்லாக ஒரு ஆற்றலான ஒரு பலமாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கடகத்துக்கு. ஏன்னா சனி எதிர்நிலையில் இருந்தாலும் குரு வந்து சமநிலையில் உங்களை வந்து அதை டேக்கிள் பண்ண வைக்கிறார். அது பெரிய பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்.